என்னது தட்டு மாத்த போறீங்களா? ஏன்பா பொண்ணுகிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேச வேண்டியிருக்கோ? வேணா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மாத்தட்டுமா? அதெல்லாம் இல்லப்பா. ஏய் சந்துரு, தட்டை மாத்தினதப்ப நிச்சயம் முடிஞ்ச மாதிரி. அதனால தட்டை மாத்திடுவோம். வேணா நீங்க என்ன கொஞ்ச நேரம் மேடையில இருந்து போட்டோ எடுங்க. மைனி தட்டை மாத்திடுவோமா? சரிம்மா சரோஜா. ஏங்க நீங்களும் வாங்க தட்டை பிடிங்க. சரிம்மா சரோஜா. என்னதான் நடக்குது இங்க? தட்டை பிடிக்க சொல்றாங்க, தட்டை மாத்த போறாங்க. பாட்டி எங்க தான் போனாங்க? நிச்சயத்தை நிறுத்துறேன்னு சொன்னாங்க, இப்ப நிச்சயமே முடிய போகுது. ஷோ, பாட்டி எங்க தான் போனாங்க? இந்தாங்க மைனி, இந்தாங்கன்னே தட்டை வாங்கிடுங்க. என் மகன் சந்துருக்கு உங்க மக மூக்காய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு முழு சம்மதம். எங்களுக்கும் முழு சம்மதம்மா. இந்த தட்டை நெட்ட மாட்ட கொடு. நாம எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த தட்டை எடு. சரிங்க. என் மக மூக்காய உங்க மகன் சந்திருக்கு கட்டி தரதுக்கு எங்களுக்கு முழு சம்மதம். எங்களுக்கும் சம்மதம். என்னதான் நடக்குது இங்க? நிச்சயத்தட்டே மாத்தி முடிச்சிட்டாங்க. பாட்டி இன்னும் நிச்சயத்தை நிறுத்தவே இல்லை. நிறுத்துறேன்னு சொன்னாங்களே, இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி? பாட்டியை நம்பினது தப்பா போச்சோ? ஏப்பாடா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே நல்லபடியா மகனுக்கு நிச்சயம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மைனி. எங்களுக்கு வந்து சரோஜா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிட்டா அதை விட வேற சந்தோஷம் இல்லை. நல்லபடியா நடக்கும் மைனி, கவலைப்படாதங்க. சரிம்மா சரோஜா. சரி வாங்க எல்லாரையும் சாப்பிட்டு சொல்லுவோம். போட்டோ எடுக்கவே இவ கூட நின்று போட்டோ எடுக்கட்டும். சரிம்மா சரோஜா. நம்மளே எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துட்டு போவோம். சரி மைனி. சரி சரி, எல்லாரும் இதுல நின்று எப்படி எல்லாரும் போவாங்க? ஒண்ணு மாப்பிள்ளையும் தனியா கொஞ்ச நேரமா பேசண்டாமா? ரெண்டு பேரும் நின்று வரைய கூட போட்டோ எடுத்துட்டு வாங்க. பூ பசிக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து நில்லுங்க. எனக்கு பசிக்கல. சரி சரி, அப்போ போட்டோ எடுங்க. சந்துரு, மூக்காயி, ரெண்டு பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சித்தி. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஒத்த கல்யாணம் இன்னும் நடக்கல. ஓஹோ, அதுக்கு முன்னாடி எதுக்கு பாடியான்னு கேக்குறியா? என் கண்ணுக்கு இப்பவே பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சா, பாடிடுமேன்னு தோணுச்சு. சரி, கல்யாணம் முழுசா முடியட்டா, முழு பாட்டியும் பாடிக்கிறி. எப்படி இல்லை, நான் சாப்பிட போறேன். உங்களுக்கு பசி எடுத்தா ஓடிவாங்க. எனக்கு பசிக்கவே இல்ல சித்தி. உனக்கு எப்படி பசிக்கும்? வாழ் இன்னைக்கு பக்கத்துல நிக்காரு. பசிக்கவே பசிக்காது, நாளைக்கு வரைக்கும் நில்லுன்னா நிப்பா. நம்மளுக்கு அப்படியா, எப்பயோ கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இப்போ பசி தான் முக்கியம். சரி சித்தி, நீங்க போய் சாப்பிடுங்க, நாங்க பேரோ சாப்பிடுவோம். சரி சரி. தங்கச்சி, நிச்சயமே முடிஞ்சு போச்சுமா. ஆமாக்கா, தட்டை மாத்திட்டாவ. போச்சு போச்சு, என் பேர் என்னைய தான் நம்பிக்கிட்டு இருந்தான். நான் கடைசி நிமிஷத்துல இப்படி அவனை ஏமாத்திட்டேனே. ஏக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எவ்வளவு முயற்சி செய்யதானே செஞ்சீங்க. அது இப்படி ஆகி போச்சு. யார சொல்லி என்ன பண்ண? இல்லம்மா, நான் என் பேரனுக்கு நம்பிக்கை கொடுத்து வச்சிருந்தேன். எப்படியாவது நிச்சயத்தை பாட்டி நிறுத்திடுவேன், பாட்டி பயப்படாம இருன்னு சொன்னேன். அதை நம்பிதான் அவன் மேடையில நின்னுகிட்டு இருந்தான். ஆனா இப்படி அவனை நினைச்சு கூட பார்க்கலம்மா.
ஷில்பாவா என்னக்கா பேசுறீங்க நீங்க? அது மும்தாஜ் அக்காக்கா. மும்தாஜா? ஆமாக்கா, வடக்கு தெருவுல ஒரு மும்தாஜ் அக்கா இருக்காவ தெரியுமா? அவியதான். வடக்கு தெருவுல மும்தாஜா? உங்களுக்கு தெரியாதோ? ஏய், அது ஷில்பா தானே? தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நான் நல்லா பார்த்துட்டு தான் வந்தேன். சீச்சி இல்லக்கா, ஷில்பா இவ்வளவு குண்டாவா இருப்பா? அவ ஒல்லியாலா இருப்பா. இது மும்தாஜ் அக்காக்கா. இவியா கொஞ்சம் குண்டா தான் இருப்பாவே. என்ன விளையாடுறியோ? உங்ககிட்ட எனக்கு என்ன விளையாட்டு? கண்ணு தெரியாம வந்து கேக்குறீங்களேன்னு சொன்னேன். அது ஷில்பா தான், அவளை நல்லா பார்த்தேன். ஏக்கா, கண்ணு தெரியாம வந்து இப்படி எல்லாம் பேசாதங்கக்கா. அது மும்தாஜ் அக்கா. தலையில ஷால்லாம் போட்டிருக்காவல, அது கூட உங்களுக்கு தெரியல? முஸ்லிம் அக்காக்கா. ஏய், போய் சொல்லாத. அது ஷில்பா தான். ஷில்பா ஃபங்க்ஷனுக்கே வரலக்கா. உங்க வீட்ல அவ வேலை செய்யறதுனால யார பார்த்தாலும் உங்களுக்கு ஷில்பா மாதிரியே தெரியுது போல. வர வர கண்ணு சரியில்லக்கா, போய் நல்ல டாக்டரை பாருங்க. யாருக்கு கண்ணு தெரியல? உங்களுக்கு தான். மும்தாஜ் அக்காவை பார்த்துட்டு ஷில்பான்னு சொல்றீங்களே, அவ ஷில்பா தான். இல்ல, அவிய மும்தாஜ் அக்கா தான். எனக்கு தெரியும் அவ ஷில்பா தான். அது மும்தாஜ் அக்காக்கா. ஷில்பா இப்போ அவ வீட்ல இருப்பா. அவ வீட்லயா? அவ ஏன் வீட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கா? நீங்களே சொல்றீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கான்னு. அவ எப்படி இங்க வருவா? வீட்டுக்கு போய் பாருங்க, உங்க வீட்ல தான் வேலை செஞ்சிட்டு இருப்பா. நாடகமா போடுறியே? இப்பவே என் வீட்டுக்கு போய் பாக்கேன். அவ அங்க இல்ல, அதுக்கு வரதானே இருக்கு. ஏக்கா, நிச்சயம் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டுட்டு போங்க. என்னது நிச்சயம் முடிச்சிட்டா? அதுக்குள்ளேவா தட்டை மாத்திட்டாவே? ஆமாக்கா, தட்டை மாத்திட்டாவே. அதுவுமே தெரியாதா உங்களுக்கு? இதுக்கு தாக்க சொன்னேன், உங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குன்னு. பந்தியில உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு பரவ போங்க. கண்ணு தெரியாம போற வழியில எங்கேயாவது மயங்கி விழுந்து கிடக்க போறிய? ஏய், யாருக்குடி கண்ணு தெரியாது? எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. அவ ஷில்பா தான். இல்லக்கா, நிச்சயம் நடந்ததே உங்களுக்கு தெரியலன்னு சொல்றிய. இப்பதான் தட்டை மாத்தினாவ. ஷில்பா மட்டும் எப்படி கண்ணு தெரியும்? அதான் சொன்னேன், என் வீட்டுக்கு போய் பாத்துட்டு. அவ மட்டும் இங்க இல்ல, அதுக்கு பரவாயில்ல இருக்கு அவளுக்கு. ஏன் கைதான் அவார்டு கொடுக்க போறீங்களோ? சி, வாயப்படு. என்ன இந்த பொம்பளை இவ்வளவு கோவமா கிளம்பிட்டு? முதல்ல போய் இந்த விஷயத்த ஷில்பாட்ட சொல்லணும். அஸ்வின், என்னதாண்டா நடக்குது? பாட்டி எங்கடா? நிச்சயமே முடிஞ்சு போச்சு. எதுக்குடா? டேய், நானே நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். பாட்டி எங்க? என்னது காணுமா? எப்படிடா எஸ்கேப் ஆவாங்க? என்னடா பேசுற நீ? ஒழுங்கா தேடினியா? சரி, தட்டு மாத்தும் போது எங்க இருந்த? எங்கடா இருந்த? எங்கடா போன? சரி, உன்னை எதுக்கு அனுப்புனா நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அஸ்வின்? எனக்கு இங்க நிச்சயமே முடிஞ்சு போச்சுடா. உனக்கு அந்த குலோப் ஜாமுன் முக்கியமா போச்சா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? பாட்டிய போய் பார்த்து கேளு தானடா சொன்னேன். அப்போ நீ தேடவே இல்ல, குலோப் ஜாமுன் தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்க, அப்படிதானே? அங்கேயாடா பாட்டி இருப்பாங்க? இங்கதான் எங்கேயாவது இருந்திருப்பாங்க. அப்போ பாயசமும் குடிச்சிருக்க, அப்படிதானே? உன்கிட்ட போய் நான் சொன்னேன் பாரு, நானே போயிருக்கணும்டா. டேய், ரொம்ப அவசியம் இப்ப இந்த வாழ்த்து. அடி வாங்கிறாத அஸ்வின், மேடையில இருக்கேனேன்னு பாக்குறேன். பூடா போய் போட்டி எங்கன்னு தேடு. எதனால இப்படி ஆச்சுன்னு கேளு. நிச்சயம் முடிஞ்சு போச்சுடா. பாட்டி ஏன் எதுவுமே இன்னும் பண்ணவே இல்ல? என்ன பிளானும் ஒண்ணுமே இங்க நடக்கல. இது வேற பக்கத்துல நின்னுட்டு மூச்சுக்கு 300 தடவை மாமா நோமான்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படா இங்க இருந்து வெளியே போறது? சீக்கிரம் போய் சாப்பிட்டு தொலைங்க, வீட்டுக்கு போகணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். ஷில்பா, நீ இங்கேயா இருக்கா? ஆமாக்கா, அங்க இருந்து குடுகுடு நீங்க ஓடி வந்துட்டேன். சாப்பிடலாமேன்னு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா, சூப்பரா இருக்கு எல்லாமே. நீங்களும் சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறது இருக்கட்டும், அந்த ராசாத்தி பொம்பளை சாப்பிடாம கொள்ளாம வீட்டுக்கு கிளம்பிட்டு. ஐயோ, என்னக்கா சொல்றிய? நான் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனேன் தானே இவ்வளவு அவசர அவசரமா ஓடி வந்து சாப்பிட்டேன். அது உனக்கு முன்னாடி அவசரமா வீட்டுக்கு கிளம்பிட்டு. எதுக்குக்கா? உன்னை பாத்துச்சுல, அதுக்கு டவுட் வந்துட்டு நீ தான் நிக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டு, அதான் வீட்டுல இருக்கியா இல்லையானே பாக்குறதுக்காக
வேலைக்கு போயிட்டு இவ படாத பாடு படியா. வீட்டு வேலை செய்யற வேலைக்காரினா இது போற ஃபங்க்ஷனுக்கு அவ போக கூடாதா? எப்படிலாம் அடக்கி வைக்குது பாரு. என்ன மனுஷி இதெல்லாம்? கடகடன்னு சாப்பிட்டு அவசர அவசரமா ஓடியா. அந்த பொம்பளை போறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போவாளோ என்னமோ தெரியலையே. பாவம் ஷில்பா, இந்த வேலை இல்லைன்னா அவ்வளவு கஷ்டம் தானே படுவா. அதனாலதான் இப்படி பயந்து பயந்து ஓடுறா. இந்த பொம்பளைக்கு மனசாட்சிங்கிறதே இல்ல. ஏதோ தெரிஞ்சு தெரியாம வந்துட்டா, வந்துட்டு போட்டோன்னு விட வேண்டியதானே. வீட்டுல போய் செக் பண்ண போறேன்னு சாப்பிடாம விழுந்துச்சு ஓடுது பாரு. என்னதான் மனுஷி இதெல்லாம். செல்லம்மா, சாப்பிட்டியா செல்லம்மா? இல்லக்கா, என்னதான் நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல செல்லம்மா, என்னதான் சாப்பிடணும். வா போய் சாப்பிடுவோம். என்ன நின்னு பாத்துட்டே இருக்கா? ஆமா, ஷில்பா எங்க? அதை ஏக்கா கேக்குறிய? அந்த ராசாதி பொம்பளை இருக்குல்ல, அது நான் போற ஃபங்க்ஷனுக்கு நீ போக கூடாது, எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும், அதனால வீட்டுல இருன்னு சொல்லிச்சான். அப்படியா? ஆமாக்கா, அது போற ஃபங்க்ஷனுக்கு வீட்டு வேலைக்காரி போக கூடாதான். சரி, இப்படி இல்லாம சொல்லுவாவே. அவிய சொல்லுவாவக்கா. உங்களுக்கு தான் அவிய குணத்தை பத்தி தெரியுமே. தெரியும், ஆனா இவ்வளவு மாசமா இருப்பாவன்னு நினைக்கல. போகக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுல வேலையை பாருன்னு சொல்லிட்டு வந்தாவளா. ஷில்பா அவியலுக்கு தெரியாம இங்க வந்துட்டா. இவ்வளவு நேரம் அவிய இவ்வளவு பார்க்கவே இல்ல. தட்டு மாத்தினாவ பத்தியலா, அப்ப கரெக்டா இவ்வளவு பார்த்து கிட்ட வந்துட்டாவ. ஷில்பா தானே கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாவ. அச்சுச்சு, ஆமாக்கா, நான் தான் அது ஷில்பா இல்ல மும்தாஜ் அக்கா தான் சொல்லி சமாளிச்சேன். ஆனா அவிய நம்பவே இல்லக்கா. ஷில்பா தான் இது எனக்கு நல்லா தெரியும், நான் வீட்டுல போய் செக் பண்ண போறேன்னு போயிட்டாவ. போயிட்டாவளா? ஆமாக்கா, அதான் ஷில்பாட்ட வந்து சொன்னேன்னா அவளும் வீட்டுக்கு ஓடிட்டா. அச்சுச்சு, ஷில்பா சாப்பிட்டாலே இல்லையா? சாப்பிட்டாக்கா. அவிய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவ போனோங்கிறதுக்காக அவசர அவசரமா வந்து சாப்பிட்டுட்டாலாம். சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போறா. அவிய தான் சாப்பிடாமலே போறாவ. அவிய எப்படி பண்ணா நம்மளுக்கு என்ன, அவியலுக்குன்னு வீட்டுல சுவார் இல்லாமலையா இருக்கும். இவ்வளவுதான் அந்த வீட்டுல சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாவ. ஆமாக்கா, வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துடணுமா, இல்லைன்னா மதியம் போய் சாப்பிட்டுட்டு வரணுமா. இவ எதுக்காக என்ன அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கா? சரோஜிட்ட வந்து வேலை கேட்க வேண்டியதானே. சொல்லிட்டேங்க, எத்தனை தடவை சொல்ல. அதுக்காக சொல்றா, ஒரு வீடை கிளீன் பண்றது பெரிய விஷயம் இல்ல, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கூட எடுத்துக்கிடுவேன். ஆனா சரோஜக்கா வீட்டுல வேலை இல்ல, கடையில தான் வேலை இருக்குன்னு சொல்லியாவ. அங்க பாத்திரம் எல்லாம் தேய்க்க முடியாது, சமைக்க முடியாது, வேக்காட்டுல வேகணும், ரொம்ப கஷ்டம்னு சொல்லியாக்கா. அதுக்கெல்லாம் பார்த்தா முடியுமா? வேலைன்னா இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு வேலை செஞ்சே கஷ்டப்பட்டுட்டு போலாம். ஆமாக்கா, அது கரெக்டு தான். அவளுக்கு சொன்னா புரியல. வேலை ஈஸியா இருக்கு, அங்கேயே போறேன் அங்கேயே போறேங்க. சொன்னா கேட்கலன்னா என்ன செய்ய? அவளுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கேயே வேலை செய்யட்டும். ஆமாக்கா, பொண்ணுக்கு அவிய எத்தனை பொண்ணு நகை போட்டிருக்காவ? நகை நிறைய இருக்கு. அது அவிய போடல, சரோஜா தான் அவ மருமகளுக்கு கொடுத்துருக்கா. அப்படியா? ஆமா செல்லம்மா, அவியல ஒரு பவுன் கூட போட வேண்டாம்னு சொல்லிட்டா. பூ வைக்கிற அன்னைக்கு பேசிட்டு இருந்தா, அவளை கேட்கலையோ? ஏக்கா, நான் தான் பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வரல, எனக்கு தெரியாது. ஓ ஆமால, அது மட்டும் இல்ல செல்லம்மா, நிச்சய செலவு கல்யாண செலவு எல்லாமே சரோஜாக்கு தான். அப்படியாக்கா? ஆமா செல்லம்மா, நான் கூட சரோஜா ஏன் இவ்வளவு செய்யறான்னு கேட்டேன். அந்த பிள்ளையோட குணம் நல்ல குணம்னு சொல்லியா. ஆமாக்கா, நல்ல பிள்ளையா இருந்தாலே போதுமே, குடும்பத்தை எப்பவுமே அனுசரிச்சு போவா. ஆமா செல்லம்மா, அதனாலதான் அந்த பிள்ளைய அவ மகனுக்கு கெட்டியா. சரிக்கா, வாங்கக்கா போய் சாப்பிடுவோம். சரி செல்லம்மா. முக்கி, ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சாமி. நல்லபடியா இந்த நிச்சயம் நடந்து முடிஞ்சிட்டு. அம்மா, நான் வந்த பிறகு உங்க மாமா வந்துட்டு என்ன பேசினாவ? நிறைய பேசினாவ. அதான் என்ன பேசினாவ என்கிட்ட சொல்ல மாட்டியோ? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். யாபா முக்கி, அது நான் சொன்னா நீ மாமா வரும்போது அதை சொல்லிடுவா. யாரும் மாமா வெக்கப்படுவாவ. யாருக்குனவே நீ நிக்கிற வரைக்கும் மேடையில மாமா என்கிட்ட பேசவே இல்லை. நீ கீழே போன பிறகு வெக்கப்பட்டுட்டே தான் இருந்தாவ. பார்த்த மாமாவும் மகத்தை பார்த்து தான் பேசிட்டு இருந்தாவ. பேசினாவ இருந்தாலும் நீ கிண்டல் பண்ணுவேன்னு நினைச்சாவளோ என்னவோ. ஒழுங்காவே பேசல. ஒழுங்காவே பேசலையா? கீழே இருந்து பார்த்ததுக்கு நல்லதா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும். பேசணும், அதானே நல்லா பேசியிருப்பானுக்கு தெரியும். என்ன